அமைச்சர் சி. ஜோசப் விஜயின் முதல் 3 அதிரடி உத்தரவுகளை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். பதவியேற்ற உடனே மக்கள் நலனை மனசுல வச்சு இந்த 3 மிக முக்கியமான அரசாணைகள்ல அவர் கையெழுத்து போட்டிருக்கார். இதுல முதல் அதிரடி என்ன தெரியுமா? 200 யூனிட் இலவச மின்சாரம். இது எப்படி சாமானியர்களுக்கு உதவ போகுது? இது நடுத்தர மக்கள், குறைந்த வருமானம் வாங்குறவங்க, அப்புறம் முக்கியமா வாடகை வீட்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட்னே சொல்லலாம். கரண்ட் பில் குறையறதோட மாதாந்திர சேமிப்பு கூடும். நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே போற விலைவாசியில இது ஒரு சூப்பரான ரிலீஃப் இல்லையா? சரி, 2வது உத்தரவு என்னன்னா, பெண்களின் பாதுகாப்புக்காகவே உருவாக்கப்பட்ட சிங்கப்பெண் அதிரடிப்படை. பேரே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குல்ல? பள்ளி, கல்லூரி மாணவிகள், வேலைக்கு போறவங்க, குறிப்பா நைட்ல தனியா டிராவல் பண்ற பெண்களுக்கு இது ஒரு பெரிய அரணா இருக்கும். இதனால குற்றங்களை தடுக்கிறது மட்டும் இல்லாம போலீஸ் ஆக்ஷனும் மின்னல் வேகத்துல இருக்கும்னு உறுதியா நம்பலாம். பப்ளிக் சேஃப்டி ரொம்ப முக்கியம். அடுத்தது 3வது உத்தரவு. போதைப்பொருள் புழக்கட்ட அடியோடு ஒழிக்க ஒரு புதிய போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு அதிரடிப்படை களத்துல இறங்குது. இந்த ஆக்ஷன் மூலமா போதைப் பொருளுக்கு அடிமையாகும் இளைஞர்களை காப்பாத்தலாம். இதனால பெற்றோர்கள், பள்ளிகள், கல்லூரிகளுக்கும் நிம்மதி கிடைக்கும். மாவட்ட அளவுல குழுக்கள் அமைச்சு போதைப்பொருள் நெட்வொர்க்குகளை வேரோட அழிக்கிறது தான் இவங்களோட முக்கிய டார்கெட். சூப்பர் மூவ், ரைட்? ஓவராலா பார்த்தா இந்த 3 உத்தரவுகளுமே குடும்ப நிதி நிவாரணம், பெண்கள் பாதுகாப்பு, அப்புறம் இளைஞர் நலனை தான் டார்கெட் பண்ணுது. இது ஒரு அருமையான தொடக்கம்னு மக்கள் கொண்டாடினாலும், இன்னொரு பக்கம் இலவச மின்சாரத்தால வரக்கூடிய நீண்ட கால நிதிச் சுமை பத்தி விமர்சனங்களும் இருக்கு. இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற பெரிய கேள்வி, இந்த உடனடி மக்கள் நலத்திட்டங்களை நீண்ட கால நிதி நிலைத்தன்மையோட எப்படி பேலன்ஸ் பண்ண போறாங்க?